Hello friends, welcome back to my channel. ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எந்தெந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் வரையும் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முடிச்சிருக்கோம். அரசியலமைப்பின் முகவுரை முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் எந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இது வரைக்கும் நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணலை, இன்னும் நான் எந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அரசியலமைப்பின் முகவுரை தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரைன்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இதில் வந்து ஒரு 3 பேஜஸ் தான் இருக்குது. எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுமே வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் புக்கை ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது டோட்டலாக ஒரு 12 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JTK@7. ஓகேங்களா? JTK@7 இது போட்டால் தான் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு ஈவினிங் 6 PM கரெக்டாக டெஸ்ட் இருக்கும், வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வேறொரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.